திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நண்பர்களே, வக்கர சனி பெயர்ச்சி பற்றி பேச இருக்கின்றேன். அதாவது 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 கோசார சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 3:36 மீன ராசியில் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள், அதாவது 138 நாட்கள் வக்ரகதியில் பயணிக்க இருக்கின்றார். பின்னர் அவர் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 4:21 மீன ராசியில் வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார். இதேவேளை அன்பர்களே, 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 முதல் கோசார சனி பகவான் குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தே வக்ரகதியில் பயணிப்பார் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது. அன்பர்களே, வக்ர சனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எவ்வாறான பலன்களை தர இருக்கின்றது என்று இனி பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் மேஷராசிக்கு 10-11ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகிய சனி பகவான் அயனசயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானமும் ஆகிய உங்கள் மேஷராசிக்கு 12ஆவது வீட்டில் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ரகதியில் பயணிக்க இருக்கின்றார். 7 சனியின் பிடியில் உள்ள நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் சற்று சாதகமான பலன்களை தருவார் என்று கூறலாம். அதாவது பண விரயம், வீண் அலைச்சல், கூடா நட்பு, கெட்ட காரியங்களில் மனதை செலுத்துதல் போன்ற சகலதிலும் இருந்து உங்களுக்கு இனி விடுதலை கிடைக்கும். இதே சமயம் உங்களது மேஷ ராசிக்கு 11ஆவது வீட்டின் அதிபதியாக வரும் சனி பகவான் பொதுவாகவே பாதகாதிபதி ஆவார். அதனால் அப்படிப்பட்டவர் இன்னும் கெட்டு போவது நல்லதுதான் இல்லையா? அதாவது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்ற சொற்பதத்துக்கு ஏற்ப வக்ர சனியால் நீங்கள் செய்யும் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் விரும்பிய இடமாற்றங்களையும் அடைய இருக்கின்றீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. இதுவரை வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் யாவும் உங்களை விட்டு அகன்றிவிடும். அதோடு நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளது உதவி ஒத்தாசையும் கிடைக்கும். மேலும் கணவன் மனைவியின் தாம்பத்திய உறவு மேலோங்கும் மட்டுமல்ல, இதுவரை இருந்து வந்த கருத்து முரண்பாடுகளில் இருந்தும் வெளிவருவீர்கள். ஏற்கனவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான மாற்று வழியும் கிடைக்கப்பெறும். வேலை மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் இருந்து வந்த போட்டி பொறாமைகளில் இருந்தும் வெளிவருவீர்கள். அன்பர்களே, மேலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வேலை தொழில் செய்வதற்காக காத்திருக்கிறவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் அமைய இருக்கின்றது. உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் நிச்சயம் வேலைவாய்ப்பு வெளிநாடுகளில் உண்டாகும். மேலும் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் அங்கே நல்ல வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பின் அல்லது மீன ராசியில் சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய புற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இருப்பின் உங்களுக்கு நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். சரிநேயர்களே, மேஷராசிக்கான வக்ரசனியின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து
உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.